கட்டி பிடிச்சதுக்கு அவ்வளவு சத்தமா? தம்பி லைட் அடிச்சுன்னா சூத்து அடிச்சு போயிடும். இல்லவே இல்லையாடா? பாலை பொழுதுட்ட பொறிட்டு வர நேத்து வாட்டர் கேன்ல பொறிட்டு வர காணாங்குளத்து உன்னை கடிக்க போறேன் நானு. நான் சமைஞ்சதும் அந்த சாமி வந்து என் காதில் சொல்லுச்சு மான். தாத்தை தக்கத்தை உங்கத்தை எங்கத்தை. இந்த கிறுக்கு முட்டை ஆறா மொகரை மாதிரி எண்ணெய் மாதிரி முட்டை இதே மாதிரி நாங்க இருந்து வந்துறது. சோடுக்கா சரண இருக்கா அங்க இருக்கா அங்க இருக்கா கீழ இருக்கா சத்தல இருக்கா. ஓங்க விட்டேன்னு வெச்சுக்க. ஓம் பாடி கோவப்பட வேணாம். மெதுவா அங்கட்டு. மெதுவா பாடுங்க மேடம். மால மண்டைகள பாரு முட்டை கசு மண்டையா. ஓகே என்னன்னா? ஐயே என்னன்னா எஸ்னுகிட்டே. ஒரு பிள்ளை ஆடிட்டக்க வந்து டிச்சது இல்லாம இதுல வர்ணிச்ச பாட்டு வேற. உங்க மூஞ்சில முள்ள கொண்டை சாத்து. முள்ளு ஒண்ணு வேற ஏதாவது. என்னத்த வேற என்னது? முள்ளு வேணாம். கம்பி வேலி எருத்து அந்த மாதிரி பேசுங்க. அப்படியா? அந்த எங்க ஆயா விட்டு பாவடை தான் தூக்கி மூஞ்சில மாட்டி ஒண்ணு. 2 கிலோ எலும்பு 4 கிலோ சதை. ஓ இந்த வாரே. இன்னைக்கு இருக்கு கண்டாளி மலை. ஏ என்னையா? வா. வரம் கூப்பிட்டு வரதுக்கு நான் பொண்டாட்டியா? என்னடா சொன்ன? என்னத்த சொன்னாங்க? கூப்பிட்டு வரதுக்கு நான் பொண்டாட்டியா? வா 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 வஞ்சி மலரே வா வஞ்சி கொடியே வா 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 வா. ஏங்கறங்க அவனை புடிச்சுக்கிச்சு. கண்ணாடியை போட்டனவனே லூஸ் குடிச்சிட்டான் பாரு. இங்க வா. ஏன்னா நீ எனக்கு ஒரு சகோதரி மாதிரி. மத்த பப்புன் மாதிரி நினைக்காத. நான் உன்னை ஒண்ணுமே செய்ய மாட்டேன். சரி வாடா வாடா. அண்ணன் சொல்றதே எல்லாரும் இப்படி செஞ்சு தெரியறாங்க. ஏய் நொப்ப முட்டாமா அரஞ்சுறியா? உங்களை சொல்லலங்க மத்தவங்கள சொல்றேன். நீங்க அப்படி செய்யுங்க. உன்னை பாக்கும்போது எனக்கு மருதமணி கூட பிறந்த தங்கச்சி மாதிரியே இருக்கு. தங்கச்சிதே. ஆனா ஜோடி பொறுத்த நம்ம 2 பேரும் கிடையாது. அந்த ஓனைய மண்டதேன். உனக்கு பொறுத்த அவனாத்தே இருப்பேன். ஆர்த்தி சொல்லுங்க. நான் சந்திக்காத டான்ஸே கிடையாது. சரி. நான் எல்லாத்தையும் சந்திச்சே. அவங்க பூரா உயர்ந்த இடத்துல இருக்காங்க. சரி. இந்த காஞ்சனங்குளம் மண்ணு மட்டும் கிடையாது. இங்க வந்திருக்கின்ற என் தமிழ் உறவுகள் ஒரு டான்ஸ் ஆடி உன் குடும்பத்தை காப்பாத்துற பத்தியா என்னையோட நீ தான் பெரியாள். வாழ்த்துக்கள். நல்லா இருந்தா நல்லா இருக்கு. இதுல போயிட்டு உன்னை கோத்தாங்க அம்மாண்டு நான் பேசி அந்த பேர் எடுக்க நான் விரும்பல. சரி. நீ சொன்னவாரு கூப்பிட்டோம்னே வர்றதுக்கு உன் பொண்டாட்டியான். ஆமா. என்ன மயத்துக்கு நக்கிறதுக்கு நடத்துக்கு வர்ற? கைத்தட்டி 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 உற்சாகப்படுத்துங்க மக்களே. கைத்தட்டுக்கள். ஏன் நாடகத்துக்கு வந்தா? பப்புன் டான்ஸ். சரி. கதாநாயகன் கதாநாயகி. ஆமா. இந்த பப்புன் என்பவன் தூக்க டயர்டுல அவன் கொஞ்சம் குளிர் காய்வதற்காக உன்னை மாதிரி சூத்துவத்தி முண்டை. வா நான் ஏத்தி விடுவேன். அப்படியே ரிவர்சல் வந்துடுவேன். அனுசரிச்சு பொழைச்சிக்கிட்டீங்கன்னா காலையில 500 ரூபாய் சேர்த்து தருவேன். இல்லாட்டா சொடக்குன்னு குருட்டு கொக்க ஒடிச்ச மாதிரி கையை ஒடிச்சே வருவேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. என் குடும்பத்தை தாங்குறதுதான் இருக்கணும். அப்புறம் என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? நாடக உலகத்துல நீ என்னடா சாதிச்சேன் தங்கம்? ஊருக்கு பேக்க தூக்கிட்டு போய் பப்புனுக்காரன அந்த பையமைய இந்த பையமையன்னு சொல்றதுக்கு ஒரு டான்ஸ். உன் மண்டை குறும்பு தெரிஞ்சு போவோம். அதுக்கு ஏன் எப்படி கடிச்சுக்கிட்டு சொல்றேன்? சொல்ல மாட்டேன். வாடா என் தங்கம் உன்னை பள்ளிக்கூடம் சேர்த்துரு. மருதுமணி இன்னைக்கு வரக்கூடான்ட்டேன். வரமாட்டேன். போய் ஒரு மிதி மிதிச்சேன். அவன் வரவே மாட்டேன். அவன் வந்தான்னா இன்னைக்கு தூக்கி போட்டு அவனை புழக்கிறதே. என்னாச்சு? கட்டி பிடிச்சதுக்கு அவ்வளவு சத்தமா? தம்பி லைட் அடிச்சுன்னா சூத்து அடிச்சு போயிடும். இருடா பெரிய கோடாங்கி மயன். தாயில இவன் அம்மிசைக்கு ஒரு அளவே இல்லையாடா? பாலை பொழுதுட்ட பொறிட்டு வர நேத்து வாட்டர் கேன்ல பொறிட்டு வர. இருங்க இப்பதே சாமி ஏறி இருக்குது. இருடி பறக்க தண்ணி முண்டை. உனக்கு என்ன தெரியும்? நேத்து தண்ணி கேன்ல போறதுனே. இங்க பாரு உன் புருஷனை. என்னனே அசல் அப்படியே இருக்குது. அம்மாச்சி விரதம் விட போறியா? உனக்கு ஏத்த பாடி நல்ல ஜோடி. நமக்கு இப்படி ஜோடி பிடிக்காது.
நம்ம ஏறி மேலே இடுப்பில் உட்காந்துருக்கணும். அப்படி ஜோடி நம்மளுக்கு பிடிக்கும். இன்னைக்கு உனக்கு தான் ஜோடி, எனக்கு வேணாம். நோ ப்ராப்ளம். இன்னைக்கு ஒரு பொழுது டேய் நீ மேற்கொண்டு 3000 ஒருத்தாலும் இன்னைக்கு எனக்கு வேணாம்டா. என்ன கேனா பூனான்னு நினைச்சியா? அண்ணே உனக்காகத்தானே நான் ஒண்ணுமே டச் பண்ணாம வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் உனக்கு 3000 தரேன், நீ வாங்கிக்க. நீயே உனக்கு தான் ஜோடி. சரி 350 ரூபா சம்பளத்துக்கு மயிர்மைய போடா. என்ன அவளை கட்டி பிடிக்க முடியாது. ஒன்னே எடுத்தாங்க. என்ன அப்ப எதுக்கு இப்ப அடிச்சிட்டு இருக்கீங்க? உன் மூஞ்சிக்கு ஒரு கிளை கூட அமையாது. மேலையில சட்டையை பிடிக்கிறத இன்னைக்கோட விட்டு இனிமேல் ஒரு வட்டம் சட்டையை பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சு. ஆமா என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? என்ன விடு, பிடிச்சிட்டு போ. காசா பணமா? உன் மேல அந்த பிள்ளை கிச்சு கிச்சு கிச்சு. நம்மளுக்கு இன்னைக்கு அந்த நோக்கமே இல்ல. என்னாச்சு? நோ. கடல் உள்வாங்கிருச்சு. கடன் உள்வாங்கிருச்சா? என்ன ஒரு மாலை மட்டும் போட்டுக்கீங்க, வேற ஒன்றும் இல்லையா? எங்க அப்பயும் பெருமையை பேத்திக்கிட்டாரு. காந்தரகுளத்தில் துண்டு கிண்டு ஓடுவாங்கடா, எனக்கு ஒரு துண்டு சேர்த்து வாங்கிட்டு வாடான்ட்டாரு. இங்கே வந்தோன்னா வெறும் மாலையை மட்டும் தொங்க போகிறாங்க. இதுவே உடம்புக்கு அதிகம். இன்னொரு மாலையை போட்டு உன் குடம்பு உடஞ்சிருவாங்க. போடா நீ வா. அது வேணாம்ட்டேன். இனிமேல் எனக்கு தான் ஜோடி ப்ளீஸ் ப்ரோ. அண்ணே ஏன்னா அந்த பிள்ளைக்கு ஒரு சூதுவாதம் தெரிய மாட்டேங்குது. ஏறி முக்கா மக்கா புளிஞ்சு நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. பாவ புளியில புதுளியில சாறு தனியா வரப்போகுது. பரோட்டாக்கு மாவு கூட போனேன். பரோட்டாக்கு மாவு வேணா நான் ரொட்டியை தட்டி தட்டி. ஆமா அங்க மட்டும் என்ன வாழுது? பரோட்டாக்கு பெரிய சீரான தோரானண்டியா மாலை ஓட்டுக்கா மரியாதை சொல்ல வேணாம். கிராமத்துக்கு பெரிய ரொம்ப பெத்தி தெரியக்கூடாது. ராதாகிருஷ்ணா அதெல்லாம் வேற பக்கம் வச்சுக்கணும். ஏரியா போற நம்ம ஏரியா. காலையில நீ வண்டியில வந்தாதாடா? நான் வண்டியில வரல. ஆனா அது என்னமோ தெரியல, அளவெடுத்த மாதிரியே இருக்குது. எங்களுக்கெல்லாம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய காஞ்சரங்குளம் கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடகத்தை நான் இல்ல அவன் இந்த நாடகத்தை பிரார்த்தனை. ஏண்டா ஊம்பு ஊம்புறீங்க? ஏண்டா சொல்ல வரீங்களா? மொத்தமா ஊம்புறீங்க. அட டியூன் போடுறாங்க. நீங்க வாங்க. நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு உற்சாகமா டியூன் போடுறாரு. அவங்க சொல்றது நீ செய்யுமா? சொல்ல வரீங்களா? அண்ணே கோச்சுக்காம பேசுனேன் வானே. தம்பி ஏன்டா உண்மை வேதா நான் பேசலடா. ஏன்? ஆமா நான் பேசுறீங்க. இன்னும் யாராவது பேசாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் உன் பாடிக்கு கோவப்படாதடா. இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக நடத்தக்கூடிய சரி கோவப்படாதீங்க வாங்க. இங்கே பப்புனாக நடித்த அன்பு அல்ல கேரி பச்சை அருகாமல மாறுத கேரி பாடி பார்த்தா உனக்கா நான் பேசுறேன்டா. எனக்காக நீ இது ஒண்ணு போதும். எனக்கு நான் வாய் இல்லையா? அது எனக்கு நான் நீ சொல்லி சொல்லி தர்றியா? ஆனா சொல்லி தர்றாரு. என்ன அடுத்து என்ன சொல்றதுன்னு தெரியலையே. மழை அணிவித்து மரியாதை செலுத்திய மறக்க முடியாத காஞ்சனங்குளம் கிராம பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எனது அன்பு ஆசான் மருதங்குடி எனது அன்பு அப்பா அழகு அவர் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றி. இப்படிக்கு உங்கள் மருதமணி எத்துப்பொள்ளும் உண்டை. அப்படிலாம் சொல்லணுமா? அப்படிலாம் சொல்லணுமா? சரி. மறக்க முடியாத காஞ்சனங்குளம் கிராமத்தார்களுக்கு. ஆனால் காஞ்சனங்குளத்துக்கு எப்படியாவது வருஷம் ஒரு தடவை வரணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இந்த வருஷம் வேறு விதமாக நான் வரும்போதெல்லாம் பாதி இந்த இளவட்ட இளைஞர் ஊரம் போயிடுவாங்க. இங்கிட்ட உட்காந்துருக்கோதே உட்காந்துப்பா. இன்றைக்கி வந்து இவ்வளோ கூட்டத்தை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எனக்கு என் அன்பு தம்பி எம்கேஆர் அன்பாலயத்தின் நிறுவனர். நான் கட்டவும் நாடத்தில் தான் எல்லோரும் என்னை பார்த்துருப்பீங்க. எங்கள் அப்பா எனது தந்தை அழகு அவர்கள். ஆனால் எனது அன்பு தம்பி எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் எனது அன்பு தம்பி காடமங்கலம் முருகனும் என்னை உலகமெல்லாம் அறிமுகப்படுத்தி விட்டார்கள். அவர்கள் சார்பாகவும் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகம் நடத்தக்கூடிய கிராமத்தார்களுக்கும் குடும்பத்தார்கள் நன்றி நன்றியான வணக்கம். எப்போ அவர் துண்டு போட மாட்டீங்களா? மேலமாசி வீதி சந்திரன் மகன் முத்துவேல் காமேஷ்
மாப்பிள்ளை சார்பாக 101 அன்பு உறவுக்கு நன்றி. சீரான ஏ செம்பகமே ஏ விட்டு செம்பகமே போடு சீரானே செண்பகமே 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 போடு. அனாதையா உன்னை அடிச்சு கொண்டுருவேன். மரியாதையே போ. நான் ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் பண்ணணும். ஏன் நீயே ஃபர்ஸ்ட் பண்ணணும் என்ன எழுதியா வச்சிருக்கு? இன்னைக்கு மாத்தி பண்ணி பார்ப்போம்டா. நீ எப்ப இருந்து உன்னை விடவே மாட்டேன். யாரு அங்கேயே நின்று நான் எப்படி ஸ்டெப் போறேன்னு பாரு. அப்படியெல்லாம் முடியாது. என்னடா நீ வச்சது சட்டமா? ஓரமா ஒதுங்கி நிற்கிறது உனக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. இன்னைக்கு ஆடி அது 10-20 ஆள் கொண்டு வந்திருக்கேன். ஓரமா போயிரு. நம்ம 2 பேருமே அதை பத்தி பேசக்கூடாது. ஏய் போ, ஓரம் போ. அதுதான் உனக்கு மரியாதை, உனக்கு நல்லது. போ படுறா. குந்தாணி போட படுறா. சீரானே செண்பகமே செண்பகமே போடு போடு. கைதட்டி கைதட்டி உற்சாகப்படுத்துங்க மக்களே. யாருமே கைதட்ட படிக்கிறாங்க. சீரானே என்ன பண்ணிட்டு இருக்கே 2 பேரும்? 2 பேரும் கிட்டி அடிச்சிட்டு இருக்கீங்களா? சீரான செம்பகமே செம்பகமே செண்பகமே சீரான செண்பகமே. அண்ணே போச்சா? எங்க என்னங்க ஆச்சு? பிடிக்கிறதும் பிடிக்கிற ஏன்டா பிடிச்சிக்கிட்டு பிதுக்குற? பவர் போயிருச்சு போல இருக்கு. என்கிட்ட கடா குட்டி காய அடிக்கிறவன் இருப்பா பாருங்க. உண்மையிலுமே பிதிக்கிருச்சு. நல்லா 2 கேப்ல மாட்டிச்சு உட்காந்து. ஏய் கொலக்கத்துல உள்ள உயிர்வாடா. நீ மட்டும் இல்ல கொலக்கத்துல உள்ள வர்றது. இந்த காஞ்சரகுளத்துக்காரங்களும் போகணும். நான் இல்ல அங்கிள். காலையில் எங்கள் அப்பா வருவார் காஞ்சரகுளத்துக்கு. எங்கள் அப்பா என் மையன் காஞ்சரகுளத்தை நடத்துக்கு வந்து ஆளை காணாமட்டு காஞ்சரகுளம் வந்துடுவார். கோளாறு வந்துக்கு குறிப்பாக பிடிக்கிறான்டா. நான் வரலப்பா என்ன பிதிக்கிருச்சா? அப்படியே அலசுவேன் கச்சா மாதிரி. குஞ்சு பிடிக்கிறவன் எங்க ஐரோ சீரான செம்பகமே செம்பகமே சீரான செம்பகமே செம்பகமே செம்பகமே. சரியான கேவல பயலா இருக்கா. ஏடா மண்டையை பிடிச்சி எல்லாம் மொந்து வாக்க வைக்கிற? என்ன ஒரு டிசிப்ளின் இல்லாமல் இருக்கேடா. டேய் ராதாகிருஷ்ணா, எவனுக்கா மீசை இப்படி இருக்குமாடா? இப்படியாடா மீசை வளர்ப்பாங்க. இதுக்கு மேலே முடியே முளைக்காதியா? அது மீசை ஒடுக்காது பாரு. ரொம்ப வலிக்குதான் மெதுவா செய்வார். ரொம்ப வலிக்குது. பையனோட நாத்து நட்டு நான் வரப்ப ஒட்டி சுத்து கருதறுத்து அறுத்த கருது ஊராம் பிறக்க வாடி. நான் அதுக்கப்புறம் சொல்லி தாரேன் உனக்கு தாண்டி. ரே ரே ரெட்ட கொட்டாச்சி நீ ஓடி வா அங்கிட்டு. என்ன ஏதாவது பண்ண விடுறா. நீங்க தானே ரெட்டை கொட்டாச்சு. நீங்க பிள்ளைய பிடிக்கிறதுக்காண்டி உன்னை எப்படி ரொம்ப முதுவா இருக்கக்கூடாது.
பேசு தள்ளி பேசு. ஓட்டப்பள்ளுக்கு அதுக்கு எரசு அடிக்குது விரிச்சுன்னு. இந்த எச்சியெல்லாம் கட்டி கட்டியே வருது நாசமத்தவள. நீ அங்கே நின்று குந்தாக்கல. எத்தனுண்டு மொத்தத்தில் அஷ்டமே இருக்கா, எங்களுக்கு மொத்தத்தில் கஷ்டமா இருக்கா. சிவா அப்படி சொல்லு. என்னடா மறைச்சு பாக்குற? முடிவட்டம் முக்காருவா கட்டப்போ நாடகத்தில் நடிச்சவனை கூட்டு வந்து தப்பா போச்சு. டேய், இது 5:30க்கு மேல பாகுதூர் வெள்ளையத்தேவன் ஐயாவுக்கு நீ சேவிங் பண்ண வரும்போது பாடுற பாட்டா. ஏன் அப்பதான் பாடணும் கணக்கா இருக்கு. பாட்டை மாத்தினே, அது அந்த காலம் முக்காருவா. உனக்கா தம்பி மாத்தினேன் பாரு. முடிவட்ட 150, முகச்சவாரா 250, ஆகமத்தான் படிச்சு போட்டு ஆக மொத்தம் எவ்வளவு கணக்கு தெரியல. ஆகமத்தான் 400 ரூபா அபுச்சி மார்களே, அதிருந்தா வர சொல்லுங்க 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 சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? நம்மளுக்கு பொம்பளையே வேணாம்டா, அம்மால மாறி மாறி பண்ணிக்கிறோம்டா. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. ஓதமான்னு கேக்குறேன். இன்னும் திரும்பி போகாது, வந்த வழியே போகணும் பாக்குறியா? மண்டே கொண்டு போய் எதுக்குள்ள விடுறவ? என்னடா இப்படி இருக்க? அந்த பொசிஷன், அந்த மூவ்மெண்ட், அந்த கப்ளிங், அந்த ஓஸ், அந்தலாம் ஐ சி கப்ளிங்ல ஓஸ் போகாதுடா. லென்த்து ஓஸ் லென்த் ஆகல. அடுத்து நான் என்ன பாட்டு பாட? போய் மண்டி ஓட்டு. அண்ணே அண்ணே மண்டி போட்டு என்னண்ணே பண்ண? சிங்கினா சிங்கி அடியா, சிங்கினா சிங்கி அடி. அதென்ன சிங்கினா சிங்காடியா? என்ன பாரு? ஆமா, நீ பெரிய சூப்பர் சிங்கர்ல டைட்டில் என்ன பண்ணுவேன்? நான் சூப்பர் சிங்கர் போறேன், நீ சிங்கினா சிங்கி அடி, சிரிச்சா நெத்தி அடி, பஞ்சி வளைஞ்சு கும்மி அடி. ஆறு ஆறு சிரிச்சா சிங்கி அடி, சிரிச்சா நெத்தி அடி, வளைச்சு வளைச்சு கும்மி அடியே. முயக்கண்ணி கட்டும் போது வராத முய நாய் விரட்டி போகும்போது வாயில விழுந்துச்சான். நெக்ஸ்ட் வீக் குருடாங்கில் ரேம் ஸ்டூடியோ பெல்ட் மேட்ச். Oh my God!
ஆஸ்பத்திரியே தேவையில்லை. நான் பாடுதான் காலை என்ன வைத்து கொடுறேன். செக்ஸ் பாடி. அடுத்து உனக்கு அதே நிலைமை தான். இல்லங்க அது செக்ஸ் பாடி. சிங்கினாச் எறும்பு அடிச்சு பூஜா. இல்லடா நீ மிதிச்சதுல உதிர்ந்தது மாதிரி இருக்கு. உள்ள சில்லற காசு உள்ள இருந்து கொட்டுதா. சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நதி அடியா சிரிச்சா சிங்கி அடி சிரிச்சா நெத்தி அடி. போயிடுற எங்க போய் மயிரை போடுங்க போல. நீ ஏதோ கோபமாவே பண்றடா ராதா. ஏன்னா நம்மளுக்குள்ள நீ தாயுள்ளே இருந்துக்குருவான். நாளிலிருந்து தனியா நடத்துக்குவோம். நீ காலத்து குணத்துல மண்ணு கண்ணுல விழுந்துருச்சு. அச்சோ அச்சோ என்னங்க ஆச்சு? மண்ணு விழுந்துச்சு. ஏதோ அமிர்த பால் இருக்குமா? அமிர்த பால் இல்ல அது அமலா பால் தான் இருக்குது. அது மாடு வத்து மாடு. அம்மா இவர் வந்து பார்த்தா ஒரு காலை கிறு பசா வர சொல்லியிருக்கேன். நாளை காலை புக்மோ எங்கும் புகழ்ந்துவங்க எங்கு நானும் நந்துவங்க எங்கும் புகழ்ந்துவங்க எங்கு நானும் நந்துவங்க. பாவ ஓட்ட அந்த இடத்துல ரன்னிங் ஓடிட்டு இருக்காரு. என்ன பண்ற? ஓடியே உயிர் வாத்தே. அங்கனே நிக்கிற போடா. நம்மளையும் ஆடிக்கிட்டு இருந்தா வள்ளியெல்லாம் வீட்டுக்கு போனாலும் போயிடும். போயிடும். ஏன் சொணக்கமா இருக்குது? என்னங்க ஒரு வட்டம் தான் கட்டி பிடிச்சிருக்கேன். ஏன்டா அதை ரொம்ப ஜலிப்பா சொல்லி என்னடா? ஆமா நீ கூப்பிட்டு வந்து சம்பளம் கொடுக்கறத விட எனக்கு பெருசு இல்லை கவலை. ஆனா இனிமேல் இந்த கூட்டம் போகும்போது நீ பண்ற நல்லதெல்லாம் நான் சொல்லணும். பாதி பேர் எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியாம போயிடும். நீ பண்ற எனக்கு நன்மை பண்றது எல்லா பேத்துக்கும் தெரியும் தம்பி. நீ நிறைவுள்ள ஐயனாரே என் தம்பி ராதா 100 வருஷத்துக்கு நல்லா வாழணும் ஐயனாரே. நான் எனக்குள்ள 30 கிலோமீட்டருக்குள்ள ஆடிக்கிட்டு இருந்தவனே 300 கிலோமீட்டர் வரைக்கும் 300 கிலோமீட்டரு ஏசி கார்லயே கூட்டு போவேன். கேட்கற நேரம்லாம் 2 பணியாரம் வாங்கி தருவியான். அந்த கடையில் இல்லை இல்லையா? அதை கல்கோண்ணா உளுந்த வடை அது ஃபேன்சி ஸ்டோர்ரா. ஃபேன்சி ஸ்டோரில் போய் வேணா உளுந்த வடை கேட்பானா? என்ன அதிசய புலாக்கா பேசுகிற? நான் அவ்வளோதான் 1500 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ தம்பி 3500 ரூபா கொடுக்குறான். நானும் காடமங்கலம் முருகனும் இந்த தான தர்மம் இறச்சிக்கிட்டே இருப்போம். ஆமாம் அவன் காலையில் 10 பேருக்கு அன்னதானம் போடாட்டா அவனால தூக்கம் அப்படியே பேரே அப்படி பேர்ல அந்த பையனுக்கு முருகன் என்ற பேர்ல இங்கே பார்த்தாலும் அவன் படை வீட்டில் தானே. ஆமாம் முருகன் பேர் முருகனப்பா முருகா காலையத்தை சோத்த கொடுறான் அப்படின்னு தானே சொல்கிறான். முருகனையும் ஒன்றையும் அவ்வளோ பெருமையாக சொல்லணும் தம்பி. 3500 ரூபா சம்பளம் கொடுத்து ஏசி காரில் கூப்பிட்டு போய் ஏன் தம்பி உங்களுக்கு பெருமையாக தானே சொல்கிறேன் தம்பி. கோவிக்கிறீங்க செஞ்சு நடந்ததெல்லாம் போய் இன்னும் ஐயா உப்பிட்டவரோ உள்ளளவு நினைக்கணும் தம்பி. அதுதான் மனிதனுக்கு அடையாளம். ஆமா தம்பி அது வந்து நல்லா இருக்கும். நொப்ப முண்டை அது என்ன அது ஒப்பனை கொண்டாண்டு இல்லைங்க அரிய கணிப்பதை திறந்துருக்காரு. கூப்பிட்டு வந்து கூட உனக்கு நன்றி சொல்லணும். இவ்வளவுலாம் செஞ்சு என்னை உலகமெல்லாம் அறிமுகப்படுத்திய முகத்தை முன்னாடி எனக்குள்ள மட்டும்தான் தெரியும். ஆனால் இப்போ உலகம் பூரா வெளிநாடு பூரா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க தம்பி. அதெல்லாம் ஒன்னாலதான். நீயும் தம்பி அன்பு தம்பி காடமங்கலம் முருகனுந்தேன் அதுக்கெல்லாம் காரணம். அதெல்லாம் நான் பெருமையாக சொல்ல முடியாது தம்பி. நான் தினமும் ஒவ்வொரு பொம்பளையை கூட்டி வர்றவாரு. ஆனால் அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தா நீ இதே பொத்திட்டு போடா. அதுலேயும் நான் மாமா வேலை சொல்றியா? தாலாட்டுது கண்மணி. எப்போ ரேடியோ வரைக்கும் போயிருச்சா? நீ வா. அடுத்த ஜென்மத்தில் நான் அவனுக்கு அண்ணனா பிறக்கணும் தம்பி.
பொத்திக்கிட்டு நான் ஒரே அரைஞ்சு விடுவேன். அப்புறம் வயிறுமேனே ஒரு ரொம்பலையா கூட்டி விட்றாங்க நம்மள. தம்பி கூட்டிட்டு வர்ற என்னை பண்ண விடுறா. 500 ரூபா குறைச்சிக்க நீ அதை மட்டும். நாளையில இருந்து ஆளுக்கு ஒண்ணா ரெடி பண்ணிடுவாமா. என்னை பேச விடுறா. இப்போ தாண்டா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி சரி. எனக்கா உனக்கா? எனக்கு. இவன் எங்கள் வீட்டு மூத்தவன். என்ன பழக்கம் தம்பி? என்ன பழக்கம்? நம்ம குடும்பத்துக்கு ஆகுமா? எது பொம்பளை இத்தனை கூடத்துக்குள்ள கட்டி பிடிக்கலாமா? நல்லா இருக்கா? நம்மளுக்கு அடுக்குமா அது? அப்படி பண்ணாதான் அது பர்ஃபார்மன்ஸ் இல்லை, அதெல்லாம் நம்மளுக்கு ஆகாது தம்பி. வேணாம். அவன் அப்படித்தான். அவனுக்கு எது அமையலைன்னா அப்படியே தலை எரியும். நீ கண்டுக்கிறாத. நீ வாடா என் தங்கம். என்ன பழக்கம்? என்ன பழக்கம்? என்ன பழக்கம்? என்ன பழக்கம்? உன் மூஞ்சி அப்படி வைக்காதடா. கண்டகர்வ பாம்பு மாதிரியே இருக்குடா. என்ன பழக்கம்? கண்டகர்வல பாம்பு என்னைய பிடிச்சிக்கிட்டு பண்ண விடுறா. பண்ணுடா. நீ வாடா என் தங்கம். முதல்ல நான் உன்னை பெரிய ஆஸ்பத்திரியில் தான் பார்த்தேன். நீ நரசா இருந்தீலடா. நரசா இல்லை, வாத கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. அண்ணே நான் அடிக்கடி ஊசி போட போயிருக்கேண்ணே. அவன் நீ குந்தாணி போய் போட்டுட்டாலும் ஊசி வளைஞ்சிருமாடா. ஊசி உனக்கு போட்டா வளைஞ்சு வாங்கடா. ஊசிய உனக்கு ஊசி கடப்பாறையத்தான் போடணும். இல்லைண்ணே, தரங்க வச்சு குத்தி எடுத்துடணும். அண்ணே ஏய் என்னை பண்ண விடுங்கடா. நாசமத்த வேலை பண்ணு பண்ணு. நான் மெதுவாக உங்களை தொடரும்போது ஏதோ இப்ப நீ பண்றா. ஒரே அடிதான் செத்தடா. மூஞ்சில அடிச்சு போடா. நீ வா மயிறு போட. வா குடைக்கல. வா குடைக்கல. பேச விடுறா. உன்னை கெடுத்துக்கிட்டே இருப்பேன். என்னமே பண்ணி விட மாட்டேன். நீங்க வார்த்தையில கெடுப்பேன். இந்த கப்ளிங்க வச்சு உன் செவரொட்டியை ஒட்டிடுவேன். அப்புறம் எதுக்குங்க ஐயா காவக்காரா? நீங்க சீட் எழுதி போடுங்க. யாருக்கு இன்னைக்கு விழுந்திருக்குன்னு பார்ப்போம். சீட் எழுதி போட்டுக்கிறோம். பேச விடுறா. உனக்குன்னா உனக்கு, எனக்குன்னா உனக்கு. நான் அதெல்லாம் வர முடியாது. நானும் பப்பனா தான், நீயும் பப்பனா தான் வந்திருக்கேன். சீட் எழுதி போடுவோம். யாருக்கு விழுந்திருக்கோ அவங்க இன்னைக்கு ஆடிக்குவோம். நியாயம்னா நியாயம் தான். ஒரு காவக்காரர் நாட்டம் எல்லாரும் வாங்கப்பா. 500 ரூபா சேர்த்துறியா? 4000. உனக்கு இல்லாத காசுடா. சும்மா மட்டும் பொத்திக்கிட்டு இப்படியே இரு. எதை பொத்த? பண்ண விடுறா. பொத்தவா எதை பொத்தாண்டி கேட்டேன். நான் முதல்ல உன்னை தடவும் போது எனக்கு அப்படியே எரிமலை வெடிக்குதுடா. எரியும். ஒரு மாதிரியா ஒன்னே நம்பி வர அந்த பிள்ளை பக்கத்துல வருவாரு. என்ன முத படும்போது எரிமலை வெடிக்குது. எகன வெடிக்குது. வெடிச்சு வரும். ஆயிலா ஒழுகுதா? ஆயிலா ஒழுகுதா? முதல் லவ் பண்ணும் போது இப்படிலாம் வந்து டைலாக் போடணும்டா. டைலாக் ஏமாத்துறீங்க. பெண்களை ஏமாத்தாதீங்க. அப்படியே லவ் பண்ணும்போது ரொம்ப நானும் போன் பேசுறத ஒளிஞ்சிருது கேட்பேன். ஏய் நீ மட்டும் நீ லவ் பண்ணிட்டீண்டா உன் சட்டியை கூட நான் தான் துவைப்பேன். நீ எச்சிய கீழே தரையில துப்பவே விட மாட்டேன். என் கையில பிடிச்சி நக்கு வேண்டுவாங்க. குழந்தை பிறந்துக்கான் தட்டிங்க அதை சொல்லுவேன். அப்புறம் குழந்தை பிறந்துருச்சு வச்சு ஏய் தனியன்னு தள்ளி உட்கார மாட்டியா? அதெல்லாம் ஆம்பளை குழந்தை. என்னமோ டபுள் டவர்ன்றாரு அவன். அப்படி அவன் பழைய ஏர்செல் டவர். நான் கட்டி பிடிக்கும் போது பீரோல்லாம் உடைப்பாங்க. ஆணியை பிடுங்க எந்தோத்தையும் யானை மதம் முடிச்சது மாதிரி கத்துறியான் பாரு. ஓ எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எது அமையல அந்த உணர்ச்சியை கக்குறேன். அப்பாடா மருந்து மணி போயிட்டான். எனக்கு அங்கே செடி போலக்குது கருப்பசாமி தங்க கலசாமின்னது.
சாப்பாடு விட்டேன்னா உன் செப்ப இறங்கி போகும். மரியாதை பிடிக்கும் போது எந்த ஊரோட கருச்சாமி இதை தூக்கி ஆடி வந்துச்சு. வாடா, நான் அதோட இருக்கணும்னா செத்தே வந்தது யாரு? தெடிக்கிட்ட பாடதம்மா இந்த மனசு. சுவரளி தோட்டத்தில ஒன்ன நினைச்சே செஞ்சுக்கிட்டு பாடுதம்மா இன்ப வயசே. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. பொண்ணுடம்ப பார்க்கையிலே போதையும் தீருதில்லை அண்ணமே. என்னமோ சொல்ல நினைச்சேன் என்ன கண்டதும் சொல்ல மறந்தேன். என்ன என்ன எண்ணம் இருந்தும் எல்லாத்திலும் நீதானே. செவ்வரளி தோட்டத்தில ஒன்ன நினைச்சே இருக்கிட்டு பாடுதம்மா இன்ப வயசே. ஒண்ணுக்கொண்ணு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்தில பலம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். ஒண்ணுக்கொண்ணு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்தில பலம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். உன்னை விட யாரும் இல்லை உத்தரவு தேவையில்லை என்னையா. வெக்கமது உங்களுக்கு இல்லை வெக்க மறந்தா பொம்பளை இல்லை. ஆசையே சொல்ல நினைச்சு சொல்லாமத்தான் விட்டேனே. எனக்கு ஒரு மாதிரியா உறுத்திக்கிட்டே இருக்குண்ணா. இது எனக்கு ஒரு மாதிரியாவே ஏதோ முனி ஓட்ட நெஞ்சில் ஏறின மாதிரியா இருக்கு. ஐயா நிறைய குளத்து ஐயனார் இருக்கிற வரைக்கும் அப்படியெல்லாம் முனி வராதுங்க. நான் பாடும்போது நீ என்னமோ அந்த பிள்ளை தலைவர மாதிரியே ஒரு ஒரு மாதிரியாவே இருக்கு. கசகசப்பு தன்மை எனக்கு என்னமோ விட்டு விட்டா கண்ணு டப்பு டப்புன்னு அடிக்குது. இப்படியெல்லாம் சந்தேகப்படுறீங்க உங்க கூடயே இருக்கணும் அப்படின்னா நான் சந்தேகப்படலாமா தம்பி? அப்படி போய் நான் ஒரு பண்ணுவேன் நான் என்ன தம்பி? அப்படி போகாம இப்படி போனியா? டேய் எப்படா போனேன்? அந்த தாம்பாளத்து பொதுமா சொல்றேன் நான் தொடவே இல்லை. அந்த தாம்பாளம் நாளைக்கு துரு பிடிச்சி போனா எவன் கேட்க போறேன்? தம்பி நீ சொல்றா நான் செத்து போயிடுவேன். இங்க வா, நீ வந்து உத்தமி, நீ பொய் சொல்ல மாட்டேன். அவன் உன்னைய நீ பொத்துடா நீ சொல்றீ. கட்டி பிடிச்சு தூக்குனாரு. இதுக்கு மேல போய் நான் ஊத்தவேல அவள்கிட்ட போய் குடும்பம் நடத்த. ஏய் சத்துன்னு அரைஞ்சூரிய மயிருமேனே. ஏய் கொண்டாடி. ஏய் கைய கூடா தம்பி. எனக்கு சொந்தமா வண்டி வேணாம். சரி சரி அடிச்சுக்காதீங்க, 2000 அடிச்சுக்காதீங்க. நான் பெட்ரோல் போட முடியாது தம்பி. 2000 அடிச்சுக்காதீங்க. ஓதி வண்டி வாங்கிட்டு ஓட்டிக்கிடுவேன். ஐயோ வேணாமே. எனக்கு வேணாமே. அப்ப என்ன மாதிரி தடவுன? தொடவில்லை. கேசு உன் பக்கம் தான், கைரேகை பதிஞ்சிருச்சு. இல்லை தம்பி. ஏய் உன் மேல மூத்திர வாட வருது. இங்க வா, நீ எல்லாமே போட்டு தேய்ச்சிட்ட பாக்கோலோட்ட பணஞ்சது மாதிரி. ஐயோ உன் மேல சத்தியமா நான் என்ன மொத்தா ஏய் வாடி. என்ன பிரச்சனை? இன்னில இருந்து உனக்கு அண்ணி எனக்கு. ஏய்
நீ ஆள் சத்துப்படி இல்லாமல் வத்தலா இருக்கியா, அதனால வேணாம்ன்றேன். நல்லா முதுக்குன்னு பொம்பளை இருந்தால் எண்ணெயை ஏற்றிட்டு நேரம் பாஞ்சிருப்பேன். நாளைக்கு போய் குளுக்கரிசி ஏற்றி நல்லா குண்டாவா. நீ முன்னால போன நான் பின்னால வரேன். உன் காதலை சொல்லுவேன். உன் காதலை ஒரு 2 வரியில் சொல்லு. எங்க 2 வயங்களை சொல்லி மேல தூக்குறீங்க. இறைக்கடி எதை பிடிச்சிக்கிட்டு இதை மயக்கங்க. இதை நான் அடுத்த பேச்சே வராது. பாடும் 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 பாடி தொலை பாடி தொலையும். அண்ணே அண்ணே உள்ளமே உனக்கு உள்ளமே உனக்கு தான் உசுரே எனக்கு உள்ளமே உனக்கு தான் உசிரே உனக்கு தான். உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் இல்ல. தண்ணிக்கும் மீனுக்கும் என்னைக்கும் விலங்கம் இல்ல. வா என்ன பண்ண? ஏன்னா அங்கே இருந்துட்டு இப்படியே கேப்பில் கணேசன் கொடுத்த. உள்ளமே உனக்குத்தான் உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் இல்ல. தண்ணிக்கும் மீனுக்கும் என்னைக்கு விலங்கம் இல்ல. வாழ்ந்தா உன்னோடு மட்டுமே வாழுவேன். இளைய மண்ணோடு போயிட சேருவேன். உள்ளமே உனக்குத்தான் உசிரே உனக்குத்தான். என்னடா அதுங்கள நீ மாசம் ஆயிட்ட. ஏ இல்ல பாட்டு மறக்கல. நல்லா இருந்தவரை இப்படி திடீர்னு என்னமோ 5 மாசம் ஆன மாதிரி இப்படி இதா இருந்துச்சு. அதை ஷாக் ஆயிட்டேன் நான். ஆடு முண்டது ஒரு டைலாக்கா? கட் பண்ணி போடுவேன். பாடுப்பா பாடுப்பா. உசுரானா இருக்க உன் மேலதானே உள்ளமே நான் இருந்தேன் மாமனே. உன்னை விட்டு என்ன பிரிச்சோ என்ன விட்டு உன்னை பிரிச்சோ ஆண்டவன் அடைகிறான் ஆனவன் தானே. உசுரானா இருக்க உன் மேலதானே. ஒண்டி தப்பு நம்ம ஊருக்கு வேலையில மாமா ஓடி போடிச்ச உழுது கொள்ளையில என்ன கட்டி போடிச்ச கரும்பு காட்டுல மாமா காதல் புரிஞ்ச கழுத்து மேட்டுல ஒத்தையடி பாதையில ஏண்டா இங்கே சொல்லிட்டு டவுன் பஸ்ஸில் ஏற்றியாடா? ஒத்தையடி பாதையில வழி மறைச்ச சத்த நின்னு பேசடி இந்த கைய பிடிச்ச கோவப்பட்டு பேசும்போது மறப்பேனா ஒன்னா என்னாலும் மாமா உசிரானா இருக்கே உன் மேலதானே. உள்ளமே நான் இருந்தேன் ஏன் மாமனே. உன்னை விட்டு என்ன பிரிச்சோ என்ன விட்டு உன்னை பிரிச்சோ ஆண்டவன்